ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். தைரியமுள்ள 2 பெண்கள். பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும்போது இஸ்ரவேலர் தேவனை நோக்கி கெஞ்சுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய தைரியமுள்ள தலைவர்களை தேவன் நியமிக்கிறார். இவர்களை நியாயாதிபதிகள் என்று பைபிள் அழைக்கிறது. யோசுவாவே முதல் நியாயாதிபதி. அவருக்கு பிறகும் பல நியாயாதிபதிகள் இருந்தார்கள். அவர்களில் சிலருடைய பெயர் ஓத்னியேல், ஏகூத் மற்றும் சம்கார். ஆனால் ஆண்கள் மட்டுமல்ல, தெபோராள், யாகேல் என்ற பெண்களும் இஸ்ரவேலுக்கு உதவுகிறார்கள். தெபோராள் ஒரு தீர்க்கதரிசியானவள். எதிர்காலத்தை பற்றி தேவன் அவளுக்கு சொல்கிறார். அதை அவள் ஜனங்களுக்கு சொல்கிறாள். தெபோராள் ஒரு நியாயாதிபதியாகவும் இருக்கிறாள். அவள் மலை தேசத்தில் ஒரு பேரீச்ச மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிறாள். ஜனங்கள் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க உதவி கேட்டு அவளிடம் வருகிறார்கள். இச்சமயத்தில் யாபீன் என்பவன் கானானில் ராஜாவாக இருக்கிறான். அவனுக்கு 900 யுத்த ரதங்கள் இருக்கின்றன. அவனுடைய படை மிகவும் பலமுள்ளதாய் இருக்கிறது. அதனால் இஸ்ரவேலரில் பலர் யாபீனின் வேலைக்காரர்களாக இருக்க வேண்டியுள்ளது. யாபீனின் படைத்தலைவனுடைய பெயர் சிசேரா. ஒரு நாள் தெபோராள் நியாயாதிபதி பாராக்கை வரவழைத்து தேவன் இவ்வாறு கூறியதாக சொல்கிறாள். 10,000 ஆட்களை அழைத்து அவர்களை தாபோர் மலைக்கு கூட்டிக் கொண்டு போ. அங்கே நான் சிசேராவை உன்னிடம் கொண்டு வருவேன். அவன் மீது அவனுடைய படை மீதும் நான் உனக்கு வெற்றி தருவேன். தெபோராளிடம் பாராக், நீங்களும் என்னோட கூட வந்தால் நான் போவேன் என்று சொல்கிறார். எனவே தெபோராள் அவருடன் போகிறாள். ஆனால் போரில் வெற்றி பெற்ற பெருமை உனக்கு கிடையாது. ஏனென்றால் சிசேராவை ஒரு பெண்ணின் கையில் தேவன் ஒப்பு கொடுப்பார் என்று அவள் பாராக்கிடம் சொல்கிறாள். அவள் சொன்னபடியே நடக்கிறது. சிசேராவின் போர் வீரர்களை நேருக்கு நேர் சந்திக்க தாபோர் மலையிலிருந்து பாராக் இறங்குகிறார். திடீரென வெள்ளம் புரண்டோடும்படி தேவன் செய்கிறார். சிசேராவின் போர் வீரர்கள் பலர் வெள்ளத்தில் மூழ்கி விடுகிறார்கள். சிசேராவோ தன் ரதத்திலிருந்து இறங்கி ஓடி போகிறான். சிறிது நேரத்திற்கு பின் யாகேலின் கூடாரத்திற்கு சிசேரா வருகிறான். அவனை உள்ளே வரவழைத்து அவனுக்கு குடிக்க பால் கொடுக்கிறாள். பால் குடித்ததால் அவனுக்கு தூக்கம் வருகிறது. சீக்கிரத்தில் ஆழ்ந்து தூங்கி விடுகிறான். அப்பொழுது யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து இந்த கெட்ட ஆளின் தலையில் அடித்து விடுகிறாள். பாராக் வந்தபோது சிசேராவின் பிணத்தை காட்டுகிறாள். ஆக தெபோராள் சொன்னபடியே நடந்தது. பிற்பாடு யாபீன் ராஜாவும் கொல்லப்படுகிறான். இஸ்ரவேலர் மீண்டும் சிறிது காலத்திற்கு சமாதானமாக வாழ்கிறார்கள். ஆமென்.